சொல்வதெல்லாம் உண்மை. ராங் நம்பர் மூலியமா இதுவாச்சு. என்ன கரெக்டாக சொல்லணும். எப்படின்னு தெரியாது. என் நம்பரு ராங் நம்பரு. அதெல்லாம் அம்மாட்ட சொல்கிற மாதிரியெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. இல்லை, உண்மையை பேசணும். நான் போய் அந்த சார் கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போய் அவர் வந்து என்கிட்ட ஒரு 1 டே நான் ஃப்ரீயாக தரேன் அப்படின்னாங்க. அம்மா உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் இந்திராங்க. எவ்வளோ பசங்கம்மா உங்களுக்கு? ரெண்டு பசங்க, 3 பசங்கள ஒரு பையன் இறந்துட்டோம், 2 பொண்ணு. அவள் பெரியவ பிஏ படித்தா, கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுது. நல்லா இருக்காளா? நல்லா இருக்கிறா, நல்லா வச்சுக்கிறாங்க. என்ன பிரச்சனை? அதாங்க படிக்க வச்சு 3 மாதம் வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போயிட்டு இந்த ஃபோன் வாங்கி கொடுத்து மிஸ்கால் யார் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க? அவங்க அக்கா வீட்டுக்கார். போயிட்டு அந்த மிஸ்காலில் மாட்டிக்கினான். இவ ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா லவ் பண்ணிட்டான். அந்த பையனுக்கு வந்து வயசு இல்லை, 18 வயசு. இவளுக்கு வந்து 22 வயசு. மாட்டிக்கின்னு ஓடி போயிட்டா. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு எண்ணூர் ஸ்டேஷனில் போய் ரிப்பேட் கொடுத்து உடனே அங்கே இருக்கிறவங்கள போலீஸ்காரங்க கட்சிக்காரங்களை பிடிச்சி இட்டுன்னு வந்துட்டோம். இப்போ இதெல்லாம் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமாம்மா? இவளுக்கு செலவாச்சு? 1 லட்ச ரூபாய்க்கு தான் செலவு பண்ண. எவ்வளோ? 1 லட்ச ரூபாய். 1 லட்ச ரூபாயா? இட்டுன்னு வந்ததுன்னா சேர்ந்தா ஒரு 2 மாதம் வீட்டில் இருந்தா. திருப்பி எனக்கு வெறுப்படிது, வீட்டிலே இருக்க பிடிக்கல, நான் வேலைக்கு போய் உனக்கு தரேன், நீ ரொம்ப கஷ்டப்படுறியம்மான்ட்டு போனான். அப்படியே ஒரு 10 நாள் வேலைக்கு போனோம். 16ஆம் நேற்று அங்கே எல்லாம் பேசி ஈசி முடிச்சுட்டு வந்துக்கிறா. அப்போ தெரியாது எங்களுக்கு. வந்துட்டு திருப்பி என்ன சேர்ந்தா வேலைக்கு போகிறேன்ட்டு போயிட்டுக்கிறா. நாங்கள் திருப்பி எண்ணூர் ஸ்டேஷனில் போய் ரிப்பேட் கொடுத்தோம். ரிப்பேட் கொடுத்ததுக்கு வந்துடுவாங்கம்மான்ட்டு திருப்பி என்ன சேர்ந்தா ஃபோன் பண்ணி என்னை அடிக்கிறாங்க. எல்லாரும் டார்ச்சர் பண்ணுறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, என்னை காப்பாற்றுங்க. யார் அடிக்கிறாங்களா? அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க, என்னை காப்பாற்றுங்கண்ணா. எங்களால் வர முடியும். அந்த பையன் ஃபேமிலி பற்றி தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் பார்த்து தாங்க நாங்கள் முன்ன ஃபஸ்ட்டு இட்டுன்னு வந்துட்டோம். 2 பேரும் அடித்து இவளை பைக்கிலேருந்து கீழே தள்ளி உடம்பு ஃபுல்லாக மூஞ்செல்லாம் கையெல்லாம் தையல் அடித்தாங்க. அந்த பையன் இவளை போட்டு அடித்து கையிலெல்லாம் தையல் போட்டு மூஞ்செல்லாம் அடி ஃபுல்லாக அடிப்பட்டு காப்பாற்றுங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிறா, டேஞ்சர் ஆகுது, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, டேஞ்சர் ஆகுதுன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. யார் ஃபோன் பண்ணாங்க? அந்த பையன் ஃபோன் பண்ணி நாங்கள் போனோம். நான் எங்கள் வீட்டுக்காரன் இங்கேருந்து ஆட்டோ வச்சு அங்கே திருத்தூர்லேருந்து அங்கே ஆட்டோக்கு போகணும், சின்ன காஞ்சிபுரம். அது என்ன ஊர் சொல்லுவாங்க, ரொம்ப லாங்கு. போயிட்டு வரத்துக்கு 4000 ரூபாய். சரி போய் பார்த்தா வீட்டாண்ட போய் பார்த்தா ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க சொன்னாங்க. ஆஸ்பத்திரியாண்ட போய் பார்த்தா ஆஸ்பத்திரியில் இல்லை, வீட்டில் வச்சுக்கிறாங்க. வீட்டில் வச்சுருந்தோடனே நாங்கள் போய் கேட்டது அவங்க ஜனம் ஃபுல்லாக எங்களை சூழ்ந்துட்டாங்க. எண்ணூர் ஸ்டேஷனுக்காரங்களே அங்கே போகிறதுக்கு பயந்தாங்க, போலீஸ்காரங்களே. நாங்கள் வரமாட்டாங்க. அப்புறம் எப்படி பாப்பாவை காப்பாற்றினீங்க? அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டில் துணிஞ்சு போய் பேசி ஈசி போலீஸ்காரங்க, அந்த ஊர் ஸ்டேஷனுக்காரங்க, இந்த எண்ணூர் ஸ்டேஷனுக்காரங்கெல்லாம் வச்சு எப்படியே பண்ணி இட்டுன்னு வந்துட்டாங்க. மராணியத்து இட்டுன்னு வர எப்படி இருந்து அடிபட்டு இருந்ததா? ஆமாம், ஃபுல்லாக அடிபட்டு இருந்தது. அடிபட்டோடனே நானும் எங்கள் வீட்டுக்கார போனதுக்கு என்ன செஞ்சால் ஓடியாந்து என் காலில் விழுந்து என்னை காப்பாற்றுமா, நான் இங்கே இருக்க எனக்கு வேணாம். சரி நாங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. இட்டுன்னு வந்துட்டோம். இட்டுன்னு வந்து நான் இங்கே இருக்கிறேன், சாவர வரைக்கும் உங்ககிட்டே இருக்கிறேன், நான் போக மாட்டேன்னா. சரி நாங்கள் இட்டுன்னு வந்து வச்சுருந்தோம். எங்கே போனாலும் பூட்டு போட்டு தான் போவோம். இதை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு தான் போவோம். எங்கன்னா வேலை வெட்டிக்கு போனோம்னா அவள் எதுவும் சொல்ல மாட்டாளா? போகிறதுலே இருக்கிறாங்க. சரி சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். அவள் என்ன செஞ்சா பாத்ரூமில் குளிக்க போகிறதுக்குள்ளேயே பீரோலேருந்து துணி எடுத்து போட்டு உடனே ஓடி போயிட்டுக்கிறான். போயிட்டு என்ன செஞ்சா 5 மாதம் பொறுத்து இப்போ திருப்பி போன வாரம் ஃபோன் பண்ணோம், என்னை காப்பாற்றுமா, என்னால் முடியலம்மா, என்ன கஞ்சி குடிக்கிறம்மா, சோறு சாப்பிட்டு 5 மாதம் ஆகுதுமா, என்னை எல்லாரும் அடிக்கிறாங்கம்மா, எல்லாரும் அசிங்கமாக கேட்குறாங்க, அவனை வச்சுக்கிறேன் இவனை வச்சுக்கிறேன்னு கேட்குறாங்க, என்னை காப்பாற்றுமா, நான் இனியும் போக மாட்டேம்மா. குழந்தை இருக்கா? இப்போ மாசமாக இருக்கிறா. எத்தனை மாதம்? 5 மாதம். எங்களுக்கு எதுக்குமா ஃபோன் பண்ணீங்க? அதான் நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனாலும் இதுவாகலைங்க, எங்களுக்கு எங்கள் பொண்ணு வேணுங்க. இப்போ எங்கே இருக்கா உங்கள் பொண்ணு? இங்கே இட்டுன்னு வந்துட்டோம், நாங்கள் நேற்று வந்துட்டோங்க. எங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிக்கிறா காலையில். அவன் வேலைக்கு போயிட்டான், நான் தப்பிச்சு வரேன், என்னை எப்படின்னா காப்பாற்று, அம்மா அமுச்சு விடு, நான் வந்துடுறேன் இதுமாரி பூக்கடைக்குன்ட்டு சொன்னான். பஸ் ஏறி அது வந்து பெரிய காடுங்க. சரின்ட்டு இவளுக்கு காலையில் ஃபோன் பண்ணான். நான் வேலைக்கு போயிருக்கும்போது இவள் எனக்கு ஃபோன் பண்ணான், எங்கள் பொண்ணு பெரிய ஃபோன் பண்ணான். அம்மா அந்த பொண்ணு வருதாம்மா, பார்த்து நீ ஜி தமிழுக்கு போயிடுமா. நாங்கள் நேற்று காலையில் முந்தா நேற்று வந்து 3 மணிக்கு வந்துட்டா. 3 மணிக்கு வந்து அஜாக் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறா. எங்களுக்கு ஃபோன் பண்ணான். சரி அப்படியே பஸ் ஸ்டாண்டில் இருந்து
அங்கே எல்லா இடத்துலையும் எங்களுக்கு அசிங்கமாகிடுச்சு எங்கள் குடும்பத்துலலாம். அங்கே எல்லாரும் எங்களை வந்து கேபிள் ஒயரில் மாட்டி தூக்க மாட்டேங்க சாகணும், பொண்ணை விட்டு துள்ளுறாங்க, அப்படி இப்படி எங்கள் வீட்டாண்ட கேட்க ஆரம்பித்தோம். சரி ரொம்ப எங்கள் திருவத்தூர் ஃபுல்லாக எங்கள் சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க. அதனால கோயில் எட்டுன்னு போய் உட்கார வச்சுட்டு அதோடு வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டோம். வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டு நேற்று காலையில் எழுந்து எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை. ஸ்டான்லியில் போய் இடுப்பில் இது கரண்ட்டு வச்சுட்டு அது மேல்பட்டு நேற்று காலையில் 10 மணிக்கு இங்கே வந்தோம் நாங்கள். எதுக்குமா சொந்தக்காரங்கள்லாம் அப்படி பேசுகிறாங்க? இல்லை அவள் அந்த மாதிரி எங்களை பண்ணதுனால வெளியே விட மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பா அவளுங்களை, அந்த மாதிரி வளர்த்துனாங்க. இந்த குவார்டர்ஸுங்களை வீட்டில் கக்குசுலாம் இடிச்சிட்டு கழுவணுமா கக்கூஸ்? இடித்து கட்டுவேன். 1000 ரூபாய் கொடுப்பாங்க, ஒரு நாளெல்லாம் சோறு சாப்பிட மாட்டேன். அப்படிலாம் சேர்த்து படிக்க வச்சு அவங்க என்னம்மா செய்யணும்? அவளுக்கு எதனா முடிவு சேர்ந்து என்ன முடிவு வேணுமா? ஓமலைன்னா ஹாஸ்டல் சேர்த்து விட்ருங்க. வயத்தில் குழந்தை இருக்கேம்மா. அது ஏற்கனவே அது மாதிரி இருந்ததுங்க. 20,000 செலவு பண்ணி சரிப்படுத்தினேன். சரி வச்சுட்டிங்களா? திருப்பி சரி பண்ணி அவள் நல்லா படிச்சிருக்கு, இங்கிலீஷில் நல்லா பேசுவாள். எங்களுக்கு 2 பசங்க, எங்களுக்கு யாரும் இல்லைங்க. நாங்கள் யாரும் சொந்தக்கார வீட்டுக்கு யார் வீட்டுக்குமே போக மாட்டோங்க. இருக்குதுன்னு துண்ணுவோம், இல்லைன்னா பட்னியாவே படுத்துப்போம் நாங்கள். இவ்வளோ வீட்டில் ஒரு வருஷம் ஆகுதுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு. என்னம்மா உன் பேரு? தேவி. என்ன ஆச்சு உன் வாழ்க்கையில் கொஞ்சம் விவரமா சொல்றியா? ராங் நம்பர் மூலியமா இதுவாச்சு. என்ன கரெக்டாக சொல்லணும். அவங்க வந்து காஞ்சிபுரத்தில் தென்னேரில் இருக்காங்க. நான் வந்து எண்ணூரில் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இடையஞ்சாவடியில். அப்போ வந்து எப்படின்னு தெரியாது, என் நம்பரு ராங் நம்பரு. அதெல்லாம் அம்மாட்ட சொல்கிற மாதிரியெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. இல்லை, உண்மையை பேசணும். என்ன ஆச்சு சொல்லு. உண்மையாக இதுதான். என்னாச்சு? ராங் நம்பரு. அப்புறம் ஏப்ரல் 13 அவங்க வீட்டில் ஒத்துக்குனாங்க. அம்மா நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா வெளியே? உன் பேர் என்னம்மா? தேவி மேம். தேவி, கொஞ்சம் விவரமா சொல்லு, உண்மையை சொல்லணும். இல்லை மேம், கன்ஃபார்ம். என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லு. நான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2014 வந்து காலேஜ் முடித்தேன். அப்புறம் நவம்பர் மாதம் போய் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பிரான்ச் வந்து இடையஞ்சாவடி, மெயின் பிரான்ச் வந்து அண்ணா நகரில் இருக்குது. அப்போ என் நம்பர் எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாது, ராங் நம்பர் தான். அவங்க பேர் வந்து அஜித் குமார். அவங்க வந்து காஞ்சிபுரத்தில் வந்து தென்னேரில் இருக்காங்க. சரி, ராங் நம்பர் வந்தது, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் எப்படி லவ் பண்ண ஆரம்பித்தேன். நானும் எப்படியோ இது பண்ணேன், வேண்டாம் அப்படி இப்படின்ட்டு லவ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் இந்த பிரான்ச்சு, அது மெயின் பிரான்ச்சு. இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிற, உன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த உனக்கு டீட்டெயிலாக சொல்ல தெரியல. ஏப்ரல் 13 மேரேஜ் ஆச்சு, 1 இயர் ஆயிடுச்சு. அது தேவையில்லை, பயப்படாதேம்மா. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு சொல்லு. எப்படி நீ அவரை லவ் பண்ண? அதான் ராங் நம்பர் தான். ராங் நம்பர் வந்தது, நீ கூப்பிட்டியா அவர் கூப்பிட்டாரா? இல்லை, அவங்க தான் கூப்பிட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் ராங் நம்பர் சொல்லி கட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு கால் பண்ணாங்க. யாரு? அவங்க தான் கால் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் பேசி நல்லா பேசணும். வீட்டுக்கு தெரியாத பேசுவேன். ஜஸ்ட் 1/2 hour 1 hour, அவள் தான், ரொம்பலாம் பேச மாட்டோம், அவ்வளோதான். 1/2 hour 1 hour ரொம்ப இல்லை, ரொம்ப கம்மி. அவ்வளோ கூட பேச மாட்டோம், வீட்டில் இருக்கன்ட்டு பேச மாட்டோம் அவ்வளோ. அப்புறம் இல்லை 10,000 கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. எப்படி மிஸ் ஆகும்? அது வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் வருமா. அங்கே ஒரு சார் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, 60,000 மேலே அந்த மாதிரி இதுவாகிடுச்சு. இப்போ
இப்போ என் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ண திவ்யான்ட்டு அவளுக்கு 5000 இதுவாயிடுச்சு. சரி, அதுக்கும் நீ லவ் பண்ணதுக்கு காசு போனதுக்கு என்ன சம்மந்தம்? அங்கே இடியாஞ்சாவில் ஒரு சார்கிட்ட ஹெல்ப் பண்ண போனேன். ஹெல்ப் கேட்க போனேன். இந்த மாதிரி 10,000 மேனேஜர் அவங்க ஹெல்ப் கேட்க போய் அவர் எப்படி 10,000 மிஸ் ஆச்சு? அது எப்படின்னு தெரியல மேம். ஆனால் இனி வரைக்கும் நானும் சிஸ்டர் எடுத்து எல்லாம் இதுவும் பண்ணிட்டேன். அன்றைக்கி வேற ஃபேக் நோட்டும் 500 வந்தது. எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ப்ராப்ளம் வருமா? ஈவினிங் கவுண்ட் பண்ணும்போது 10,000 கம்மியாக இருந்ததா? இல்லை, எல்லாமே கேஷ் ஓகேவாயிடுச்சு. பார்த்தா அந்த 10,000 எப்படி மிஸ் ஆயிடுச்சுன்ட்டு பிரான்ச்சில் கேட்டாங்க. இந்த மாதிரி அந்த சார் வந்து இப்போ அவங்க அக்கௌண்ட்டு போகிறோம் இல்லையா, அவங்க வந்து டைரெக்டாக கேட்டாங்க. இதுமாரி மிஸ் ஆயிடுச்சுன்னொன்னையும் என்கிட்ட வந்து கேட்டாங்க. எல்லா ப்ராப்ளத்தையும் எடுத்து நானும் இண்டிவிஜுவலாக எடுத்து பார்த்தேன். எப்படி தான் மிஸ் ஆச்சுன்னு தெரியல. நான் எப்படியோ 2 வீக்ஸ் 3 வீக்ஸாக நானும் பார்த்தேன். மெயின் பிரான்ச்சில் இருக்கவங்களும் பார்த்தாங்க. டைரெக்டாக நானும் அங்கே போய் பார்த்தேன். ஆனால் எப்படி தான் தெரியல. அதால் என் 1 மந்த்து சேலரி 5,500 அதுவும் கொடுக்கவே இல்லை. நான் போய் அந்த சார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போய் அவர் வந்து என்கிட்ட ஒரு 1 டே இரு நான் ஃப்ரீயாக தரேன் அப்படின்னாங்க. எந்த சார் அது? அவங்க வந்து இடியாஞ்சாவில் இருக்காங்க. என்ன பேர்? தமிழரசு அவங்க பேர். அது வந்து வயசானவரா சின்ன வயசு? கொஞ்சம் வயசானவங்க தான், அங்கிள் மாதிரி இருப்பாங்க. அந்த சார் என்ன செஞ்சாரு? அதெல்லாம் நான் ஒத்துக்கல மேம். அப்புறம் அந்த ப்ராப்ளத்தை தப்பிக்க போய் நான் இந்த ப்ராப்ளத்தில் போய் விழுந்தேன். அது எப்படி அதில் தப்பிக்க போய் இதில் போய் விழுந்த? எனக்கே தெரியல நான் எப்படி போனேன்ட்டு. அதுலேருந்து எப்படி தப்பிச்ச? என் சேலரி 1 மந்த் சேலரியே கொடுக்கல. என்னால் முடியாது சார், நான் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து இதுவும் மாதிரி அதான் பெருக்குறது அந்த மாதிரி அவங்க கிட்ட கேட்க போனால் அவங்க சொன்னாங்க பரவாயில்ல நீ ஒத்துக்க உன்னோட இஷ்டம்னு சொன்னாங்க. என்னால் முடியாதுக்கா நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் நான் வேலை விட்டு நின்றுட்டேன். வேலையை விட்டேன். அதுக்கப்புறம் அந்த பையன் பேர் என்னது? அஜித் மேம். அஜித் குமாரோட எப்படி பழக்கம் ஆச்சு? அதான் ராங் நம்பர் மேம். இது மாதிரி கிளம்பி வா அப்படின்னு சொன்னாங்க. நான் டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு தான் போனேன். இங்கேருந்து பூந்தமல்லிக்கு போயிட்டு பூந்தமல்லியிலேருந்து பைக்கில். அதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததே இல்லையா? இல்லை, அவங்களும் பார்க்கல நானும் பார்க்கல. ஃபோனில் பேசிட்டு ஃபோனில் வா சொன்னப்போ ஆனால் அவங்க என்ன நான் அவங்கள பார்த்த ஃபேஸ்புக்கு என்ன எங்கே ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்? லேப்டாப் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, மினி லேப்டாப் என் கையில் கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு எத்தனை வரத்துக்கு என்கிட்ட தான் இருக்கும் டைரெக்டாக எப்பயுமே. அப்போ அவங்க நான் பார்த்தேன். ஆனால் எந்த அனுப்ப சொன்னாங்க, நான் அனுப்ப மாட்டேன், ஃபேஸ்புக் எதுனா ப்ராப்ளம் வரும்ன்ட்டு. ரொம்ப உஷாரில்ல? அப்படி தான் இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கள் அப்புறம் அப்பா அம்மா சொன்னாங்க. அதனால தான் நீ ஃபோட்டோ அனுப்பலை, கிளம்பி போயிட்ட. வெரி குட். அப்புறமா அப்புறம் ஏஜ் ப்ராப்ளமா வந்து இல்லைம்மா. சரி, ஏப்ரல் ஃபோன் இல்லை, நீ அவர் உங்களை பார்க்கல, நீங்கள் மட்டும் அவரை பார்த்தீங்க. அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. படிச்சிருக்காரா? ஐடிஐ முடிச்சிருக்காங்க. 10th. இந்த விவரம் எல்லாம் எப்படி தெரியும்? ஃபோனில் பேசியிருக்கீங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணீங்க? வீட்டில் சொல்லாமல் போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்க? வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. அதனால ஸோ எங்கே நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. சரி, போயிட்டு ஏப்ரல் 6ஆம் தேதி போனேன். ஏப்ரல் 13ஆம் தேதி மேரேஜ் ஆயிடுச்சு. 6லேருந்து 13 வரை என்ன பண்ணீங்க? அவங்க வீட்டில் தான் இருந்தேன். அவங்க வீட்டில் சிஸ்டர் கூட தான் இருந்தேன். அவங்க 2 சிஸ்டரு, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க ஆயெல்லாம் இருக்காங்க. அவங்க உங்களை ஏற்றுக்கிட்டாங்களா? அப்புறம் வந்து ஏப்ரல் 20 1 வீக் தான் இருந்தது. வந்து வீட்டில் கூட்டின்னு போயிட்டாங்க. உங்கள் வீட்டிலேருந்து வந்து என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க? அதான் இந்த கேஸு ஏஜ் ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு. அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ கூட இவங்க தான் வேணும்னா இல்லை கூட்டின்னு வந்துட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோன்னையும் ஜூலை 6ஆம் தேதி திரும்ப நானே போயிட்டேன். உங்களால் ஃபோன் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. யார்? அவங்க தான். சரின்ட்டு வேணும் நானும் வேணும் தான் இது. அப்போ எப்படி டார்ச்சர் சொல்லுவேன்? நீ உன்னால் பிரிஞ்சிருக்க முடியல, அப்புறம் ஏன் டார்ச்சர் சொல்கிற? அவங்களுக்கு டார்ச்சராக இருக்குன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா அக்காவுக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, மாமாவுக்கு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதால் திரும்ப போயிட்டேன். அதனால போனீங்களா இல்லை உங்களுக்கு அவர் கூட இல்லை அவங்க கூட இருக்கணும், ஆனால் 2 பேர் சம்மதத்தோடு இருக்கணும் தான் நினச்சேன். சரி, போனீங்க, போயிட்டு ஒத்துக்குனாங்க. அப்புறம் கன்சீவ் ஆகிட்டேன் 3 மந்த்து. அப்புறம் அவங்க ஆயா என்ன ரொம்ப அசிங்கமாக ரொம்ப ரொம்ப பச்சையெல்லாம் தீட்டிட்டு இருந்தாங்க.
எதுக்கு பேர்ட் வாய்ஸில். எதுக்கு? அது எப்படின்னு தெரியல, ரொம்ப திட்டுவாங்க. எதுக்கு? சும்மாவே எதனா ஒன்று சொல்லின்னு திட்டின்னு இருப்பாங்க. அப்போல்லாம் 1 வீக் 1 மந்த் நல்லா கவனிச்சுன்னு இருந்தாங்க வீட்டில். தண்ணி தூக்கலைன்னா அதால் தண்ணி தூக்கலை, சரி எதுனா ஆகிடும் பாப்பாவுக்கு அது மாதிரி ஆகிடும்ன்ட்டு தான் நான் தூக்க மாட்டேன். மற்றபடி எல்லா வேலை செஞ்சாலும் செய்யல சொல்லுவாங்க. வில்லேஜின்ட்டு தண்ணி மட்டும் தூக்க மாட்டேன். சாம கழுவுறதுலேருந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுலேருந்து சமையல்லாம் அங்கே போய் தான் நானே கற்றுக்கினேன். குழம்பு வைக்கிறது. இங்கே அம்மா ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பாங்க. அஜித்குமார் பாசமாக இருப்பாரா? சேலரிலாம் வாங்கினா என்ன தான் பார்ப்பாங்க. அவங்க தங்கச்சி அவங்க வீட்டில் இருக்கவங்கள கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க ரேஷன் அரிசி சாப்பிட்டாங்கன்னா எனக்கு கடை அரிசி தான் வாங்கி போடுவாங்க. நல்லா தான் பார்ப்பாங்க. உயிராக தான் இருக்காங்க என் மேலே கூட. அந்த ஒரு இதுக்கோசம் தான் மேம் இன்னும். சரி, அப்புறம் அங்கே என்ன ஆச்சு? 3 மாதம் கர்ப்பமாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆயா அந்த மாதிரி திட்டுறாங்கன்ட்டு கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு அவங்க அப்போ தான் இன்டர்வியூக்கு போனாங்க வேற ஒரு ஜாபுக்கு. நான் கிளம்புறது பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க ஃபோன் பண்ணி, அந்த கம்பெனிலாம் டேன் ஆகி தான் நான் கிளம்புனேன் சுங்கசத்திரம்ன்ட்டு. அப்போ வந்து பின்னாடி பார்த்தா யாருன்னு தெரியல, சுரண்டி நின்றுட்டு இருந்தாங்க. பின்னாடி யாருன்னு தெரியல, முதுக இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் திரும்பி பார்த்தா நின்று இருந்தாங்க. வா போயிடலாம், நீயோ வேணும் பாப்பா வேணும் சொல்லியிருந்தாங்க. நான் வரல, இந்த மாதிரி சொல்கிறாங்க உங்கள் ஆயா வீட்டில் ரொம்ப திட்டுறாங்க உங்கள் வீட்டில்னு. இல்லை நான் பார்த்துக்கிறேன் வா. நாங்கள் இல்லை நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், என்னை வர சொல்லிட்டாங்கன்னு. சரின்ட்டு விடவே இல்லை, சுத்தமாக விடவே இல்லை. அப்புறம் தனித்தனியாக நின்று நாங்கள் பட்டுன்னு பேசின்னு தான் இருந்தோம். அப்புறம் சரி நீ வா நான் இந்த மாதிரி விட்டுறேன் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு ஏறினேன், நம்பி ஏறினேன். பைக்கில் ஏறினேன். சரி பெட்ரோல் போட்டு இப்படி வேறு ரூட்டு டேன் ஆவாங்கன்னு பார்த்தா அவங்க வீட்டு ரூட்டு மாதிரி டேன் ஆகினாங்க பைபாஸ் ரோட்டில். நானே தான் குதிச்சேன், அவங்களாம் என்னை தள்ளி விடல மேம். வீட்டில் எல்லாம் அவங்க தான் தள்ளி விட்டேன்னு சொல்கிறாங்க. நானே குதிச்சு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, தையல்லாம் போட்டாங்க. குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை. அப்புறம் நானே எங்கள் அம்மா வந்தாங்க. அந்த ஊர் ஜனம் விடவே இல்லை, என்னை சுத்தமாக விடலை. நானே பார்த்துக்கிறேன், நீ விட மாட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் எப்படியோ ஆட்டோவில் கூட்டின்னு வந்து வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. நானே தான் வேணான்னு நான் பாப்பாவை கலைச்சிட்டாங்க. கலைச்சிட்டு அம்மா மேலாம் எதுவும் இல்லை. நானே தான் 2 மந்த்து தான் நானே தான் கழிச்சேன். அம்மாலாம் எதுவும் சொல்லலை, நான் சொல்லி தான் அம்மா இது பண்ணாங்க. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? அதுக்கு ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு, ரொம்ப இதுவாகிடுச்சு. வட்டிக்கு வாங்கி அம்மா இது பண்ணாங்க. நானே தான் வேணான்னு தான் சொன்னேன். அப்புறம் வந்து திரும்ப 2 மந்த்து கழிச்சு போனேன். எனக்கு எதுக்கு மறுபடியும் போனேன்? வேணும்னு தான் போனேன். ஒரு வாட்டி வேண்டாம் சொல்லி வந்து குழந்தைய கழிச்சேன், மறுபடியும் ஏன் போனேன்? வேணான்னு என்னால் டிசிஷன் எடுக்க முடியல மேம். வாழ்ந்துட்டோம், ஃபஸ்ட்டாக லாஸ்ட் வீக் அவங்க கூட இருக்கணும்ன்ட்டு தான் அந்த மாதிரி முடிவு எடுத்து திரும்ப போனேன். இப்போ 5 மந்த்து. அங்கே போயிட்டு எப்படி இருந்தது வாழ்க்கை? போனோடனே 1 வீக் எல்லாம் திட்டினாங்க கொண்டாங்க. சரி ஏஜ் இருக்குது, குழந்தெல்லாம் ஒன்றும் இதுவாகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா 1 வீக் 1 மந்த்து நல்லா பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க ஒரு இது எடுத்துக்கிறாங்க, எழுந்துக்க மாட்டேன். அவங்க அம்மா என்னை ரொம்ப அசிங்கமாக திட்டுறாங்க. அக்கம் பக்கம் யார்கிட்டயும் பேசக்கூடாது, அப்பா வயசில் இருக்கவங்க என்னை வச்சு சொல்லுவாங்க. அடிச்சு இந்த பக்கம் அடிச்சு. எதுக்கு அடித்தாங்க? எதுக்குமா அடித்தாங்க? நான் அவங்க பையனை குத்தி கொடுக்குறேன்ட்டு ரொம்ப அசிங்கமாக பேசி. என்ன கொடுத்தீங்க? இதான் வேலை செய்யலன்ட்டு தான் அந்த மாதிரி. இப்போ அவங்க ஹஸ்பண்டை வந்தால் சாப்பிட்றியா கொள்றியா கேட்க மாட்டேன்னா. இது வரைக்கும் மாதமாகி சாப்பிட்றியா கொன்னையா ஒரு ஃப்ரூட் எதுவுமே இது வரைக்கும் வாய்க்கு வந்து சாப்பிட்றியா கொன்னையா கூட என்ன கேட்க மாட்டாங்க. நான் எப்படி மேம் கேட்க முடியும் அவங்கள? அப்புறம் இப்போது முந்தானத்து வெனஸ்டே தான் வீட்டுக்கு வந்துட்டேன். எப்படி வந்த? உனக்கு வாமிட்டிங் எல்லாம் இருந்ததா? யாரும் பார்க்க மாட்டாங்களா? தண்ணிலாம் எதுவும் எடுத்துகிட்டு வந்து தரலாம் மாட்டாங்க. உங்கள் பாட்னர் சாப்பிட்றியா கொன்னையா கூட கேட்க மாட்டாங்க. அப்போ நீ உனக்கு சாப்பாடு கிடையாது?
காசு இருந்தால் என் ஹஸ்பண்ட் வாங்கி தருவாங்க எனக்கு. 1 கிலோ அரிசி வாங்கினா அது 4 நாள் வச்சுப்பேன். நீயே சமைப்பியா? அவங்களுக்கு அவங்க தனியாக செஞ்சு கஞ்சி காய்ச்சி குடிப்பேன். என் வீட்டில் இது இருக்கும் கஞ்சிலாம் குடிச்சதே இல்லைம்மா. அப்புறம் புதன்கிழமை எப்படி வந்த நீ? டிரைவர் நான் அழுவுறத பார்த்துட்டு காசு 50 ரூபா கொடுத்தாங்க. யாரு டிரைவர்? சுங்க சத்துலேருந்து பூந்தமல்லி வரைக்கும் வந்தேன். அப்போ கொடுத்தாங்க. அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்தேன். அப்போ கூட வேணாம் தான் நினச்சேன். குழந்த இருக்குன்னு தான் எனக்கு இன்னும் வேணும்னு தோணுது. இப்போ உனக்கு புருஷன் வேணுமா உங்க அப்பா அம்மா? 2 பேருமே வேணுமா. அந்த ஊரில் இருந்தால் ரொம்ப டார்ச்சலாக இருப்பாங்க. அக்கம் பக்கம் யாருன்னா அச்சா கூட கேட்க மாட்டாங்க. இன்னும் குத்தி தான் கொடுப்பாங்க. பச்சை பச்சையாக கேட்பாங்க. எனக்கு எங்கள் அம்மா அப்பா கேட்குறது எனக்கு பிடிக்காது. அவங்களும் பச்சை பச்சையாக கேட்பாங்க. அவங்க 2 பேரும் பேசி இருக்கும் போது எனக்கு பிடிக்காது. இவங்க திறந்து அக்கம் பக்கம் அப்பா வயசு இருக்கவங்களெல்லாம் ஒரு மாதிரியா தப்பாக ரொம்ப பேசுவாங்க. என் ஹஸ்பண்ட் பத்தலன்ட்டு அக்கம் பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப என் ஹஸ்பண்டாக எதை கேட்க மாட்டாங்க. இப்போ எனக்கு 2 பேருமே வேணுமா. 2 பேருமே வேணும். இந்த டைமில் என் கூட எங்கள் அம்மா அப்பாவும் இருக்கணும் தான் மேம் தோணுது. இப்போ நீ வந்தால் உன்னை ஏற்றுக்கிறேன், அவனை ஒத்துக்க மாட்டேன், குழந்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க வீட்டில். இந்த பொண்ணு எப்படிப்பா தெரியும்? அவங்க வந்து ஃபோன் நம்பர் வந்து லோட் பண்ணியிருந்தேன் மேடம். அது நம்பர் மாற்றி போட்டு பேசியிருந்தேன் எங்ககிட்ட. ஃப்ரெண்ட்லியாக பழகி அப்படியே லவ் பண்ணாங்க மேம். எப்படி நம்பரை மாற்றி போட்டீங்க? 2 நம்பர் மிஸ் ஆயிடுச்சு மேம். ம் அதால் ராங் நம்பர் போயிட்டு இதுமாரி ஆயிடுச்சு. ம் அப்புறம் எப்படி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணீங்க? 2 பேரும் லவ் பண்ணேன் மேம். ஒன்றா எப்படி பார்க்காமே லவ்வா? ஆமாம் மேம். கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வரோம். ம் அப்படியே பேசினே லவ் பேசி பண்ணி பேசி பேசி லவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுங்க மேம். என்ன வயசு அந்த டைமில் உங்களுக்கு? எங்களுக்கு 20 இருந்தது மேம். அப்போ அப்போ இப்போ எவ்வளோ? 21 ஆகுது மேம். இன்னும் எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 இயர் ஆகுது மேம். அப்போ 18 வயசு சொன்னாங்க. இல்லை மேம், 18 வயசு. பொண்ணுக்கு என்ன வயசு அப்போ? 22 மேம். சரி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மேரேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க நான் வீட்டிலேருந்து கண்டுபிடிச்சாங்க மேம் எங்களை. ம் கண்டுபிடிச்சி நான் வக்கீல் கூப்பிட்டுன்னு அவங்க வீட்டுக்கு போனேன் மேம். அவங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு பிரித்து வச்சுட்டாங்க. அப்புறம் சரி பிரிச்சாங்க. பிரிச்சுட்டாங்க மேம். அவங்களுக்கு பிடிக்கல என்ன ஜாதி இது பார்த்தாங்க. அவங்க வந்து வேறு இது, நான் வேறு இதுன்னு பார்த்தாரு அவங்க அப்பா. அதனால் பிரித்து வச்சுட்டாங்க மேம். அதுக்கப்புறம் வந்து நான் விட்டு சைன் வாங்கினு இதோட எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு வந்துட்டேன் மேம். திரும்ப நான் வேலைக்கு போயிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு அவங்க கால் பண்ணி நான் பண்ணது தப்பு தான், எனக்கு நீ தான் வேணும்னு திரும்பி வந்தாங்க மேம். வந்து ஒரு 4 மாதம் கன்சீவ் ஆனாங்க மேம். நான் வேலைக்கு போயிருக்கிற டைமில் எனக்கே தெரியாமல் அவங்க வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய கழிச்சிட்டாங்க மேம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க. திருமணத்துக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை வந்ததுமா? திருமணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை மேம். நல்லா தான் பண்ணின்னு இருந்தோம். உங்க வீட்டில் அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்களா? அப்படிலாம் இல்லை மேம். அவ சொல்கிறாளே. அப்படிலாம் இல்லை. காலையில் டைம்லேருந்து எனக்கு சமைச்சு தரது இல்லை, எதுவும் பண்ணுது. அதனால் பெரியவங்க வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் யார் என்ன கேட்குறது அப்படின்னு பேசுவாங்க மேம். எங்கள் அப்பா அம்மாவை. அந்த பொண்ணு எப்படி டைப்பு? ஒன்றும் நல்ல பொண்ணுங்க. அப்புறம் பெரியவங்கள்ட்ட அப்படியெல்லாம் பேசுகிறாங்க சொல்கிறேன். வீட்டில் இப்படி தான் பேசுவாங்க. ம் நீங்கள் யார் கேட்குறது, அதெல்லாம் கொஞ்சம் திமிராக பேசுவாங்க மேம். ம் வேலை எதுவும் செய்ய மாட்டாளா? வேலையே செய்யறது கிடையாது மேம். வேலை செய்யறதுனால தான் பிரச்சனை வீட்டில். காலையில் வந்து நான் 6 மணிக்கு ஷிஃப்ட்டு கிளம்புறேன்னா இவங்க ஏந்துக்கிற டைமு 11 மணிக்கு. அப்படியா? 8 மணிக்கு எழுந்துப்பேன். எழுந்துப்பாங்க, தண்ணி பிடிக்க மாட்டாங்க மேம். அதை கேட்டாங்கன்னா நீங்களாம் அதெல்லாம் கேட்கக்கூடாது, நான் இப்படி என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். அப்படியா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என் இஷ்டத்துக்குலாம் இருக்குன்னு. எழுந்துப்பாங்க மேம். எங்கள் அம்மா வந்து தண்ணி பிடிச்சின்னு இருப்பாங்க, எழுந்து திரும்பி போய் படுத்துன்னு தூங்குவாங்க. நான் வேலைக்கு கிளம்புற வரைக்கும் கூட நிறைய டைம் தூங்கி 5:30 மணிக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு போய் பார்த்துருவாங்க. ம் எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்களா அவங்க? இப்படி தான் மேம். நான் நிறைய டைம் சொல்லியாச்சு, குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், புரிஞ்சிக்க மாட்டாங்க இந்த மேம். ஃபோனில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுனீங்களே யாருக்கிட்ட? அவள்கிட்ட எப்போ மேம்? லவ் பண்ணும்போது. அப்பவும் இப்படி தானா? அப்போல்லாம் வேறு மாதிரி இருந்தாங்க மேம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்போல்லாம் பேசுவாங்க, ம் கொஞ்சம் திமிராக தான் பேசுவாங்க. அப்பயும்
பிரச்சனை யார் பேர்ல? அப்போ இவங்க பேர்லயா உங்க வீட்டுக்காரங்க பேர்லயா? இவங்க தான் வேலை செய்யலன்னு கேட்பாங்க மேம். அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். ஏமா அப்படி? ம் வேலை செஞ்சால் செய்யலன்னு வாங்க மேம். நீ 8 மணிக்கு தான் எழுந்திருப்பியா வீட்டில்? ஒரு நேரம் 7 மணிக்கு 6 மணிக்கு கூட எழுந்துப்பேன். இப்போ சொன்ன 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். எப்போனா ஒரு வாட்டி உடம்பு முடியலன்னா உடம்பு வசதியா இருக்குமா? அப்புறம் அப்பத்துலேருந்தே அப்படி தான் மேம். இப்போ தான் ஏதோ கன்சியூ ஆகுதுன்ட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம். அப்போதுலேருந்தே அவங்க உங்க அப்படி ஆயா ரொம்ப திட்டுவாங்களாமே? வேலை செய்யலைன்னு கேட்பாங்க மேம். அதை திட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. வேலை செய்யலைன்னு கேட்பாங்க. உங்களுக்குள்ள அதுதான் பிரச்சனை. அதான் வேற எந்த பிரச்சனையும் இல்லை மேம். வேலை செய்யலைன்னு கேட்பாங்க. அவங்க கூட வாழ விரும்புறீங்களா? ஆமாம் மேம். ரொம்ப பிடிக்குமா அவங்கள? மேம் பிடிக்கலன்னு எனக்கு தெரியாமல் நான் வேலைக்கு போகிற டைமில் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க மேம். வீட்டில் இருக்கவங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் 4 மாதம் கன்சீவ் ஆனாங்க. அவங்க வீட்டில் போய் கழிச்சிருக்காங்க. எனக்கே தெரியாது மேம், எதுவும் என்கிட்ட சொல்லலை. திரும்பியும் குழந்தைய கழிச்சிட்டும் 4 மாதம் வந்த பிறகு எங்கள் வீட்டில் சேர்த்தாங்க மேம் வேணும்ன்ட்டு. திரும்பியும் இப்போ 5 மாதம் கன்சீவ் ஆகி கழிச்சிட்டு வேறு மேரேஜ் பண்ணுறது அவங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போ எதுக்காக போனாங்க? இதேமாரி சண்டை தான் மேம். வேலை செய்யலைன்னு எதுக்கு சண்டை? கரெக்டா சொல்லுங்க. என்ன நடந்தது? என்ன சண்டை? வேலை செய்யலைன்னு கேட்டாங்க மேம். என்ன வேலை செய்யல? அசிங்கமா பேசி நீ சொல்ல, என்ன நடந்தது சொல்லு. என்கிட்டமோ ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க மேம். என்ன ஆச்சு? என்ன நடந்தது? அதான் வேலை செய்யலன்னு. என்ன வேலை செய்யல? நீ எத்தனை மணி இருக்கும்? எப்படி சண்டை நடந்தது சொல்லு. இது வரைக்கும் வீட்டு வேலை இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை மேம். எல்லாமே நம்மளை நம்பி வந்துட்டாலன்னு நான் பார்த்து செஞ்சுருக்கேன் மேம். எதுவுமே செய்யலைன்னு வீட்டில் போய் சொல்லியிருக்கேன். அப்படிலாம் சொல்லவே இல்லை மேம். அவங்க அப்பா நேற்று சொல்கிறாங்க மேம். எடுத்து போட்டிருக்காங்க மேம் நேற்று அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். நான் அதெல்லாம் அவங்க அப்பா கிட்ட இந்த சொல்லியிருக்கேன். பொண்ணோட அப்பா அம்மா அனுப்புறீங்களா? நீ இந்த பக்கம் உட்காரு. ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை கழிச்சிருக்கும் போது நான் கேட்டேன் மேம் ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட, நீ யார் எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு? குழந்தை ஒன்றா ஹாஸ்பிட்டல் குப்பை தொட்டில் போட்டு வச்சு ரொம்ப எடுத்துன்னு அசிங்கமாக பேசினார் மேம் இவங்க அப்பா. இவங்களும் தான் மேம் பேசியிருக்காங்க அசிங்கமாக. அவங்க தான் ஃபஸ்ட்டு பேசினாங்க. குழந்தை கலகி என்கிட்ட தெரியாது மேம். ஒரு வாரத்தில் கூட்டின்னு வந்து விட்டுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் போய் குழந்தை கழிச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். இவங்களுக்கு புருஷன் இல்லை, ஏமாத்திட்டு போயிட்டான்ட்டு நான் கட்டின தாலி கவர்லாம் அவுத்து போட்டு குழந்தை கழிச்சிருக்காங்க மேம். அப்படியாம்மா? 20,000 ரூபா கொடுத்து கழிச்சிருக்காங்க டாக்டருக்கு. இந்த பொண்ணோட வாழறதுக்கு ரெடியாப்பா நீ? நான் ரெடி மேம். உங்கள் வீட்டில் அவள் இருக்கவே மாட்டேங்கிறாளே? நான் தனியாக வீடு பார்த்துக்கிறேன் மேம். உங்கள் பொண்ணு அவரோட தான் வாழ்வேன்னு சொல்கிறா? வயசு கிடையாதுமா, போலீஸ் இல்லைம்மா, ரெக்கார்ட்லாம் நீங்கள் உட்காருங்க. யாருக்கு வயசு கிடையாது? அவனுக்கு எத்தனை வயசு இருக்கு? ரெக்கார்டு போலீஸில் பிறந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இது ஜெராக்ஸ் ஒரிஜினல் என்கிட்ட இருக்குது. ரிப்போர்ட்டு 800 கொடுத்து டாஸ் 800 போலீஸ் இல்லை. வழக்கு பற்றினே தானே இருக்கு, என்ன வயசுன்னு போடலையே. ஃபோன் பண்ணி என்ன 10 நாளைக்கு வச்சுக்கிறாங்க. இவ்வளோ பொண்ணை பேசும் என்ன 10 நாளைக்கு வச்சுக்கிறானா, எங்கள் பெரிய பொண்ணை 10 நாளைக்கு வச்சுக்கிறான். இவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறான். ஃபோன் பண்ணி இவர்கிட்ட கேட்குறான் 10 நாளைக்கு வச்சு. அதெல்லாம் பேசவே இல்லை. ஆமாம், வெட்டு குழந்தை கலையும் போது இவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் அம்மாவை அனுப்பி வை. இவன் சொன்னதுனால தான் அவரு சொன்னார். இவர் கேட்டார் மேம். மேம் இவன் வீட்டில் இருக்கவங்க கூட அசிங்கமாக பேசுனாங்க. அவங்க பேசுவாங்க, நீ எதாக இருந்தாலும் பேசாதாரா, அவங்க நம்ம வார்த்தை கம்மியாக இருக்குன்னு எங்கள் அப்பா அம்மா. இவன் கேட்டதுனால தான் இவர் கேட்டார். இது காரில் போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. கார் ஓட்டி போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. என்ன வண்டி ஓட்டி இந்த காரில் வெட்டு மூஞ்சின்னு கேட்குறான். அதெல்லாம் கேட்கவே இல்லை மேம். ஃபோன் பண்ணி டார்ச்சல் குத்துனே இன்னும் மரியாதையாக மாமான்னு கூட வச்சு நீ அப்படிலாம் கூப்பிடாதாரா அப்படின்னு அசிங்கமாக திட்டுவாங்க. யாரு நான் யார் ஏமாத்தி மிஸ்கால் கொடுத்து அங்கே அங்கே போயிடுறா. போயிட்டு என்னை காப்பாற்றுங்க, நான் நல்லா அடிக்கிறாங்க, பசி எடுக்குது, 6 மாதம் ஆகுது, நான் சாப்பிட்டு கஞ்சி குடிக்கிறேன். அப்படியா? நொய் கஞ்சி காசி நொய் கஞ்சி மாசம்லாம் போய் சொல்லுவாங்க. நொய் கஞ்சி காசி குடிக்கிறேன். 1000 ரூபா உடனே அரிசி எடுத்துன்னு வந்து போட்டேன். எங்க பெரிய பொண்ணு கேளுங்க, 6 மாசம் ஆகுது, நொய் கஞ்சி காசி குடிக்கிறேன்னு ஓன்னு அழுவுறா. கேளுங்க, அவ இல்ல சொல்றாங்க. உங்ககிட்ட உண்மையை சொல்றாங்க. அவள்கிட்ட கேளுங்க, அவங்க தானே உட்காந்து சொல்லியா பசி சோறு போடல எனக்கு. உங்க பெரிய பொண்ணு எட்டுன்னு வரேன் கேளுங்க. பசி எடுக்குது, ஒரு 6 மாசம் பக்கத்து வீட்டுல வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்லியா. வரும்போது பேசலாம், ஒரு 2 வேளை சாப்பிடாம போச்சு. நாவல் தான் மேம். இந்த பாருங்க மேடம், வரும்போது கூட டிரைவர் கிட்ட 50 ரூபா பிச்சை எடுத்துட்டு வந்துக்கிறா. இன்னொரு மேடம் கிட்ட பேண்ட்டை வித்துட்டு 30 ரூபா வாங்கி வந்துக்கிறாங்க மேடம். அதெல்லாம் இல்லை மேம், பேண்ட்லாம் இல்லை, எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியே தான் இருக்கு, இப்போ கூட இருக்கு. ஏது உனக்கு காசு? என்னால் வர முடியல, எனக்கு 10 ரூபா தான் வச்சுக்கிறேன் வண்டியில். சரி நாங்கள் போய் சொல்கிறோங்க, எங்கள் பெரிய பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க. சரி, உங்க பொண்ணு என்ன சொல்றா பாருங்க, அவரோட தான் வாழ்வேன்னு சொல்றா.
அப்போ எதுக்குங்க எங்களை டார்ச்சல் பொழைக்கவே விட மாட்டாங்க. ஃபோன் பண்ணி என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு. டார்ச்சர்லாம் இவ பண்ணல. இவங்க தான் ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை பார்த்துட்டு நாங்கள் சத்தியமாக ஃபோனே பண்ணலைங்க. நாங்கள் வெற்றி வேணேன் வெட்டிடுவாங்க ஆளை வச்சு எங்களை. என்னங்க பண்றீங்க நீங்க? எதுக்குங்க வந்தீங்க அப்போ? பாருங்க பொண்ணு அலங்கோலமா வந்து நிக்கிறது பத்தலையா உங்களுக்கு? நாங்கள் வானான்னு விட்டுட்டோங்க. அப்புறம் ஏங்க இவ ஃபோன் பண்ணி எங்களை டார்ச்சல் கொடுக்குறாங்க. பொழைக்கவே போக முடியலங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 4000 ரூபாய் வட்டி கட்டுறாங்க. பிரச்சனைங்க அங்க வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம். வேலை பண்ண முடியாது. வேலைக்கு அமைக்க மாட்டேன்ட்டாங்க. வீட்டுல தாங்க விட்டு வச்சிருந்தேன் 3 மாசமா. வீட்டுல வேலை செய்ய கூட அவளால முடியல. நல்லா உட்கார வச்சு சோறு போட்டு பழக்கப்படுத்தி இருக்கீங்க. இல்ல மேம், நான் எழுந்து செய்வேன் மேம். என் வீட்டுல கூட நான் செஞ்சது இல்ல. நீ எதுக்கு அவங்க செஞ்சா எதுனா சொல்லுவாங்க. அப்பா அம்மாட்ட சொல்லாம தானே அவன் வேணும்னு சொல்லி போனேன். எதுக்கு அவங்கள கூப்பிட்டு தொந்தரவு பண்ற? அப்புறம் எனக்கு அவங்களும் வேணும் தான். 2 பேருமே வேணும். எங்களுக்கு வேணா. நாங்க 6 மாசம் தலை முழுவிட்டோங்க. 5 மாசம். அந்த பையன் தான் அடி வாங்குறான் இப்போ. மேடம் 6 மாசம் ஆகுதுங்க. நாங்க தலை முழுவி. அம்மா அப்பா வேணும் தான் மேம். 4000 ரூபாய் வட்டி கட்டுறாங்க. அம்மா அப்பா வேணும்னா புருஷனோட நல்லா வாழ்ந்துட்டு அம்மாட்ட பேசணும். அதெல்லாம் 2 பேரும் சண்டை போட வைக்க கூடாது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண கடனும் வட்டி கட்டின்னு வராங்க. 7000 ரூபாய் வட்டி கட்டுறாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து வச்சம்மா கக்குசு கவுனா மாத்திரமாமா கக்குசு கட்டுற வேலைங்க. அப்படி பிபிஏ படி வச்சு காலேஜ்ல என்ன எப்படியாப்பட்டவர் இவரு திருந்தி இருக்கிறாருங்க பிள்ளைங்களுக்கோசன்ட்டு. இப்படி அவர் கை வச்சுட்டாரு அந்த பையன் மேல. இப்ப அந்த பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்படுது இல்லைங்க. வாட் எவர் இட் இஸ் அம்மா, உங்க பொண்ணை திருத்தறதுக்கு உங்க பொண்ணை கண்டிக்கிறதுக்கு ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. அந்த பையன் மேல கை வைக்க கூடாது. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? நான் எதுக்கு உட்காந்துருக்கேன்னு சொல்லுங்கம்மா. நீங்க அடிச்சுக்கிறதானா வெளியே அடிச்சுக்க வேண்டியதானே? எங்களை தேடி வந்தீங்க. நீங்க வந்து ஏன் நீங்க அடிக்கிறீங்க? நேத்து வீட்டாண்ட போய் மிரட்டி இருக்கிறாங்க எங்க பொண்ண. பெரிய பொண்ணு. நாங்க இல்லங்க, நாங்க இங்க வந்துட்டாங்க. மிரட்டல. வீட்டாண்ட போய் கேட்டிருக்காங்க. மிரட்டலாம் இல்ல. மிரட்டி இருக்கிறாங்க. மிரட்டி இருக்க அக்கா கூப்பிட்டு கேளுங்க. மிரட்டல. எங்க அக்கா தான் டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கு. என்னது? குழந்தை இட்டு தலைக்கு போயிட்டாங்க. அவங்க வந்துட்டு மிரட்டி இருக்கிறாங்க. எங்க போயிருக்காங்க அப்படின்னு எங்க வீட்டாண்ட போயிருக்காங்க. அங்கே இருக்கவங்க வந்து இந்த மாதிரி பொண்ணு, அவங்க பொண்ணு வீடு 6ஆம் நம்பர் இருக்கு, 6ஆம் நம்பர் பிளாக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியே கேட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களும் அவங்க மாமாவும். பயமுறுத்துறீங்க அந்த பொண்ணை? இல்லங்க, நாங்க பயம் அடிப்பீங்களா? ஐயோ இல்லங்க, நாங்க பயம் படுத்தலங்க. நீ போ, வெளியே நான் போ. நீங்க வெளியே போடுறீங்க? கோவம் இல்லாம ஒழுங்கா உட்காந்துருந்தா உட்காருங்க. நீங்க உங்க பொண்ணை திருத்தலாம், கண்டிக்கலாம். அப்ப என் பொண்ணை எப்படிங்க கூப்பிடலாம் போன் பண்ணி? சரி அம்மா, இதை பாருங்க, உங்க வீட்டுக்காரர் இப்பவே இப்படி கோவப்படுறாரு. அவர் போன்ல எப்படி பேசியிருப்பாரு? நீங்க வாய் விட்டுருப்பீங்க. இல்லங்க, நிச்சயமா நீங்க வாய் விட்டுருப்பீங்க. நீங்க வார்த்தை விட்டுருப்பீங்க. நீங்க கட்டாயமா வார்த்தை விட்டுருப்பீங்க. குழந்தை வேற ஒரு வளர்ச்சின்னு குழந்தை விடு, நீ கம்மனே. குழந்தை கழிச்சிட்டாங்க மேம். கேட்கறேன் குழந்தை எங்கன்னு. உப்பத்தோட்டில் இருக்குது பேர் போய் எடுத்துக்கிடா. அசிங்கமா கேட்கறேன். சரி அம்மா, அந்த பொண்ணு மேஜர் சரியா? கல்யாணம் பண்ணி 5 மாசம் அவங்க கூட வாழ்ந்திருக்கா. நீங்க எப்படி அவர்கிட்ட சொல்லாம அபார்ஷன் பண்ணுவீங்க? அவ தாங்க எனக்கு வானான்ட்டு வந்துடுது. போன் பண்ணி அவ தாங்க டார்ச்சல் கொடுக்குது. எங்களை பொழைக்க விட மாட்டாங்க. என்கிட்ட கேட்கலாம் ஒரு வார்த்தை கூட. அவளே ஓடி வந்துருது அங்க இருந்து. இங்க இருக்கிற அங்க இருக்கிற சோறு சாப்பிட்டு 4 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது. காசு இல்ல, எனக்கு வர முடியல தப்புச்சுன்ட்டு டிரைவர் கிட்ட 50 ரூபா வாங்கிட்டு என்கிட்ட குத்தாங்க. எங்க இருந்து பேசுறேன்? கைனில இருந்து பேசுறேன். என் பெரிய பொண்ணு மறந்து பேசுறது. ஆளுங்க வராங்க. நானே போன் நிறைய டைம் குத்துறேன். இப்போ பிரச்சனை உங்க பொண்ணுகிட்டயா இல்ல இந்த பையன்கிட்டயா? எங்க பொண்ணால தான் நாங்க உங்க பொண்ணு. அப்ப இந்த பையன் எதுக்கு அடிக்கிறீங்க? அவன் போன் பண்ணி அந்த பொண்ணு வேற. சரி, நீங்க ஏதாவது வார்த்தையை விட்டுருப்பீங்க, அவன் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டான். விட்டுருங்க தம்பி, பெரியவங்க என்ன அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. புரியுதா? சரியான முடிவு எடுக்கிற நிலைமையில அவ இல்ல. முதல்ல அவளை டாக்டர் ட்ரீட்மெண்ட் போங்க. முதல்ல உன் மனநிலையை சரி பண்ணிக்க. அவ ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கா. அதுல இருந்து அவ வெளியே கொண்டு வந்து இப்ப எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நீ என்ன பண்றப்ப கொஞ்ச நாள் விட்டுடு. மேம் இல்ல மேம், நான் தனியா பாத்துறேன். இதோட எந்த பிரச்சனையும் வராது மேம். தனியா நான் வச்சு பாத்துறேன் மேம்.
எந்த பிரச்சனையும் அவன் அந்த எதாவது நிலைமையில இல்லப்பா. மேம் நான் போயிடுறேன் மேம். நீ இப்ப போயிடுறேன்னு சொல்வ, அவங்கள ஒரு மாசம் நிம்மதியா இருக்க விட மாட்டேன், இல்ல மேம், மறுபடியும் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணுவேன். இது பண்ண மாட்டேன் மேம். இந்த பாருமா, நீ இன்னஃப் அவங்கள ட்ராவல் பண்ணது போறோம். நான் சொல்றது கேளு தம்பி, இப்ப வேண்டாம். மேம். எனக்கு எங்கள் ஒய்ஃப் என் குழந்தை எனக்கு முக்கியம் மேம். ஏற்கனவே ஒரு குழந்தை கழிச்சிட்டு அசிங்க மேலே அசிங்க. இப்போ எங்கள் அப்பா தூக்க மாட்டேன் நிலமையில 2 வாட்டி தூக்க மாட்டேன்னு மேம். இது மேலே நான் ஊருக்குள்ள போனால் நான் சூசைட் தான் மேம் அட்டன் பண்ணி ஏன் அப்படி சொல்ற? எதுக்கு இப்படியே சொல்லி தான் அந்த பொண்ணு ஏதமா கம்முனுக்கிறியா? இப்படியே மிரட்டி தாங்க அந்த பொண்ணை தீனி வச்சுக்கிறாங்க. வேறட்டெல்லாம் இல்லை, நல்லா போன் பண்ணி நான் செத்துருவேன், போன் பண்ணி நான் செத்துருவேன், இவ இங்க வந்துருது, போன் பண்ணி நான் செத்துருவேன், இல்லையா மேம்? நான் செத்துருவேன் தாங்க. இது மாதிரி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அம்மா, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்ப என்னன்னா உங்க பொண்ணுக்கு மன அழுத்தம் இருக்கு. அவ எதை சொன்னாலும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஒரு நிலைமையில அவ இல்ல. நம்ம எடுத்துக்க முடியாது. அவ என்ன சொன்னாலும் சரியா இருக்காது. பெரட்டி பேசுறாங்க. நான் போக மாட்டேன். முதல்ல அவளை டாக்டர்கிட்ட இப்ப கூட்டிட்டு இங்க வந்து என்ன தெரியுமா இப்ப தம்பி, இப்ப உங்க கூட அனுப்ப முடியாதுப்பா. ஏன் மேம்? அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. முதல்ல அவளுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. அவ சரியான மனநிலையில இல்ல. தெளிவாக மேம், இப்ப கேளுங்க, அங்க நீங்களே போனா கேளுங்க, விட மாட்டாங்க. நீங்களே கேளுங்க மேம், நீங்களே கேளுங்க, கடைசியாக கேளுங்க. சரி, அப்ப நீ கூட்டிட்டு போறியா? நான் கூட்டின்னு போகிறேன் மேம் ஹாஸ்பிட்டலு. நான் பார்த்துக்கிறேன் மேம். எடுத்துப்பியா பொறுப்பு? நான் அவங்கள இனிமே தொந்தரவு பண்ண எதுவும் கூடாது. பண்ண மாட்டேன் மேம். நீ என்ன சொல்ற? மறுபடியும் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. இல்ல மேம். அம்மா, இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் அவ அங்க போனேன்னு சொன்னா அனுப்புவீங்களா? முன்ன நேற்று எல்லம்மன் கோயிலாண்ட இட்டுன்னு போய் வச்சிருக்கும் போது சாவர வரைக்கும் நான் உங்ககிட்டயே இருக்கிறேன், எனக்கு கல்யாணமே வேணாம், அங்கே நான் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப ஆடல் பட்டேன், அவங்க அம்மா அப்பா அவங்க ஆயா எல்லாம் அடிக்கிறாங்க என்னை சேர்ந்து, அப்படியா? எனக்கு வேணவே வேணாம் சொன்னியா? என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. எப்படிப்பா அனுப்புறது உங்க கூட? கொடுமைப்படுத்துறாங்க. நான் செத்தா கூட நான் போக மாட்டேன். கொடுமைலாம் பத்தல மேம், வேலை செய்யலன்னு கேட்பாங்க மேம். அதை தான் நான் அங்கே போனால் நான் செத்துருவேன், என் பொண்ணை பார்க்கணுன்ட்டு அழுதா. கோயிலாண்ட இருந்து நாங்கள் போய் எனக்கு இவளுக்கோசம் நான் எல்லாரும் வெறுத்துன்னு இருக்கேன் மேம். எப்படி மேம்? ஏய் கம்முன்னு இருக்கிறியா? ஏந்துப்போ வெளிப்போ ஏந்துப்போ. கோயிலாண்ட சாமி இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ஒன்னே வேணாம் எங்களுக்கு. இருங்கம்மா, அவர் சொல்லட்டும். என் பொண்ணு வேணுமா? பொண்ணு வேணும்னா அவளுக்கு அவர் அந்த பையன் தான் வேணும் சொல்றா. நாங்க அமுச்சிடுவோங்க. நாளைக்கு திருப்பி வருவா. செத்து நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க உங்க பொண்ணு. நாங்க கூட்டிட்டு அவளுக்கு 23 வயசு. நாங்க கூட்டின்னு வரலாம். பொம்மை மாதிரி இருக்கா. அப்பெல்லாம் அங்க வந்து தாங்க எங்களை கோயிலாண்ட இட்டுன்னு போய் வச்சிருந்து எங்களை காப்பாத்து. நான் போக மாட்டேன், நான் செத்துருவாங்க போனா. என்ன அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க ஆயா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து என்ன அடிக்கிறாங்கன்னு கோயிலாண்ட போய் இன்னைக்கு விண்ணேத்துக்கு நான் கோயிலுக்கு போயிருப்பேன், எல்லம்மன் கோயிலுக்கு. போய் சொல்லுவாங்க, போய் சொல்லுவாங்க. சொல்லுங்க. நாங்கள் வாரம் போவோம் அந்த கோயிலுக்கு. சொன்னியா? சொன்னேன். உங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுறா அங்க அவள். ஆனா அந்த பையனை விட முடியல. வந்ததுல இருந்து பெரட்டி பேசுறா, மலை கட்டி விடுறா, இந்த கண்ணு பாப்பா சுத்துதுன்றா, எனக்கு ஒதுருதுன்றா, மலக்கமா இருக்கு. சரி, நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? கேப்பேன். அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க முதல்ல. ஆனா அந்த பையனை பத்தி பேச்ச எடுக்காதீங்க. இப்ப அனுப்ப மாட்டேன் எல்லாம் சொல்லாதீங்க. முதல்ல ட்ரீட்மெண்ட் பாருங்க. சரிங்க, பாக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம். சரிங்க. ஆனா இப்போ அந்த பையனை தப்பா பேசுறது, அந்த பையனோட இல்லங்க இவன் போய் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாரத்துல கூட்டின்னு போய் குழந்தை கழிச்சாங்க மேம். இல்லங்க நாங்க கலைக்கல, வண்டியில அங்க வரும்போதே எவ்வளவு காஞ்சிபுரம் அவ சொல்லிட்டா 20,000 ரூபாய் கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கழிச்சாங்க. எவ்வளவுங்க? எவ்வளவு? நீங்களும் சொன்னீங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கழிச்சாங்க. மேம் நான் சம்மதத்தோட தான் அவங்க இது பண்ணேன். இவதான் வேணாம் எனக்கு பிடிங்க, வேணாம் எனக்கு அவங்க சனினே வேணாம், அவங்க இதுவே வேணாம் நான் சொல்லி தான் இது பண்ணாங்க. அவளுக்கு மனசு ஒரு இடத்துல இல்ல. நான் அதுதான் சொல்லி நிக்கிறேன். முதல்ல டாக்டர் கூட்டிட்டு போங்க. தம்பி இப்ப கூட்டிட்டு போகாத, அவனுக்கு ரிஸ்க். நான் சொல்றதை கேளு. மேம் இதை நான் பாத்துறேன் மேம், எந்த பிரச்சனையும் வராது. நாளைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் நாங்க என்ன பண்ணுவேன்? நீ ஜெயிலுக்கு போவ. எந்த கம்ப்ளைண்ட் வராது, நான் வாழ்ந்து காட்டுறேன் மேம், பாத்துறேன் மேம். இதேதான் பண்ணி எங்களை டார்ச்சல் பண்ணி வாழவே விட மாட்டாங்க. அவங்க 1 வருஷம் ஆகுதுங்க. நாங்க நேத்தி செத்து தம்பி கொஞ்சம் வெளியே போ. 1 வருஷம் ஆயிட்டு இருக்காங்க நாங்க செத்து. அங்க போனா பேச விட மாட்டாங்க, இது பண்ணுவாங்க. மேடம் சும்மா போன்னு கேட்குறா, அவனுக்கு ஃபோன் பண்ணுறா. இப்போ நாங்கள் எப்படிங்க வேலைக்கு போக முடியும்? நாங்கள் எப்படிங்க 7,000 ரூபாய் கடன் வட்டி கட்டினாங்க, எப்படிங்க கட்ட முடியும்? அப்ப விட்டுருங்க அவளை. சொல்லுங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. நாங்கள் விட்டுறோங்க. திருப்பி ஃபோன் பண்ணி டார்ச்சர் வீட்டு பண்ணாங்க. கால்லாம் பண்ண மாட்டேன். இல்ல மேம், இன்னும் அவ கால் பண்ணா திரும்ப கூப்பிட்டுக்காதீங்க. எங்க பெரிய பொண்ணு வர வச்சு நீங்க திரும்ப கூப்பிட்டுக்காதீங்க. இருங்க. நீங்க பாருங்க, அங்க ஒரு விஷயம், நீங்க சேர்ந்து ரொம்ப தப்பு. வீட பூட்டிட்டு போறது, அப்புறம் கல்யாணம் ஆன பொண்ணை வந்து அவ மாசமா இருக்கா அபார்ஷன் பண்ணறது, அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் திருப்பி கூட்டிட்டு போயிட்டு இப்ப மறுபடியும் வந்து அந்த பையன்கிட்ட பேசக்கூடாது சொல்றது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. புரியுதுங்களா?
ஒன்றும் இல்லைன்னா உங்கள் பொண்ணை விட்டுருங்க, அவள் வாழ்ந்துக்கட்டும். விட்டுட்டோம் நாங்க, விட்டுட்டு மறுபடியும் கூப்பிட்டானா திரும்பி பார்க்காதீங்க. காப்பாத்துன்றாங்க, அழுகுறாளங்க. ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணோம்ல நீங்க, அவதானே பண்ணிக்கிறான். இப்ப விட்டுட்டு வர முடியாதா? இந்த பாருமா, உன் புருஷனா அவங்களா ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணிக்கும், நீ டிசைட் பண்ணு. இந்த பாரு, உனக்கு 2 பேரும் ஒன்னா இருக்கிறது சாய்ஸே கிடையாது. ஏன்னா 2 பேரும், உங்க அப்பாவும் உங்க வீட்டுக்காரரும் பயங்கர ப்ராப்ளத்துல இருக்காங்க. உனக்கு அப்பா அம்மா வேணுமா, உன் புருஷன் வேணுமா, டிசைட் பண்ணிட்டு கிளம்பு. ஏதோ ஒண்ணுதான் நடக்கும். 2 சேர்ந்து வாழறது நடக்கவே நடக்காது. ஒரு வாட்டி புருஷனை நம்பி போயிட்டேன்னா அங்க கஷ்டமோ நஷ்டமோ நீ அங்க இருந்துடணும். மேம் நான் பார்த்துக்கிறேன் மேம். என் wife. இல்ல அப்பா அம்மாவோட போறேன்னா இப்போ இங்க வரும்போது என்ன தெரியுமாங்க அவ வாயால சொன்னா, இவங்க பேசுறப்பெல்லாம் இதே மாதிரி தான் பேசின்னு இருப்பாங்க மேம். கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் இப்படி தான் பேசி கழிச்சு குடும்பத்தை கழிச்சுன்னு தான் இருப்பாங்க. நான் கட்டாயம் எனக்கு எங்கள் ஒய்ஃபு என் குழந்தை வேணும், நான் பார்த்துருவேன் மேம், உயிருக்கு ஆபத்து இல்லாத. நீ தான் சொல்லணும். நான் என் கூட போயிடுறேன். உங்க அப்பா அம்மா வேண்டாம், அவங்கள்ட்ட சொல்லிடு. எங்களுக்கு எழுதி வாங்கி கொடுத்துருங்க, எங்களுக்கு செத்தா கூட எங்களுக்கு வரக்கூடாது. எங்க ஒரு பொண்ணு தான் இருக்குது எங்களுக்கு. யாருக்கு யாருமா எழுதி கொடுக்க போறீங்க? நீங்க தான் முடிவு. உங்க பொண்ணு, நீ அவங்க பெத்தவங்க, அவ்வளவுதான். கடைசி வாட்டி உங்க பொண்ணுக்கு வராளா கேளுங்க, வந்தா கூட்டிட்டு போங்க, இல்ல நீங்க கிளம்புங்க. சரிங்க, கேளுங்க. நம்ம வரியா வரலையா? அப்ப எழுதி கொடுத்துரு. எழுதி கொடுத்துரு, மேடத்துக்கிட்ட எழுதி கொடுத்துரு, நாங்களும் எழுதி கொடுத்துட்டு போவோம். உனக்கு எனக்கு அந்த சம்பந்தம் இல்லை. ஆமா, நான் செத்தாலும் வரக்கூடாது, அவர் செத்தாலும் நீ ஏதோ அவங்க பொண்ணுகிட்ட பேசுறாங்க, நீ சும்மா இரு. இந்த பாரு, நான் செத்தாலும் வரக்கூடாது, உங்க அப்பா செத்தாலும் வரக்கூடாது. நீ செத்தாலும் நாங்க வரமாட்டோம். நீ செத்தாலும் நாங்க வரமாட்டோம். நீ ஒன்னு எழுதி கொடுத்துரு, நாங்களும் எழுதி கொடுத்துட்டு போயிடுவோம். ஆமா, பொண்ணு வேணாம் எங்க கும்பிடுமா எம்மா போதும். உன்னால எல்லா இடத்துலயும் நாங்க அசிங்கப்பட்டு காரி மூஞ்சி, எங்களை கேபிள் ஒயர்ல இருந்து தூக்க மாட்டீங்கன்னு ரயில்ல தள்ள மாட்டீங்க சாவ சொன்னாங்க. எல்லாம் மேல கல்லத்துக்கு போட என் தம்பி கூட நீ போன. கம்முனு இருக்கிறியா? ஓ தெரியாது, தலை தெரியாது, பேசிட்டு இருக்கிற. அம்மா சூப்பர் பண்ணுடி நீ. தம்பி, அவளுக்கு யாரும் இல்லை என்னம்மா? நான் பார்த்துக்கிறேன் மேம். எவ்வளோ நானும் எங்கள் வீட்டில் அசிங்கப்பட்டு மேம், குழந்தை கழிச்சிட்டு வந்த பிறகு கூட நான் சேர்த்துக்கினேன். எதுக்கு மேம் சேர்த்துக்கினேன்? சேர்ந்து வாணும் தானே மேம் நான் சேர்த்துக்கினேன். இல்லை ஏன் மேம் நான் சேர்த்துக்கினேன்? வேற இடத்துல கூடி போடணும். அவள் வேற மாதிரி இடத்துல வாழ்ந்திருக்கா, வேற விதமா வாழ்ந்து பாரு. அவளை அவள் எப்படி ரொம்ப வந்தாலும் மோசமா இருக்கா. எப்படி வந்தாலும் அதே மாதிரி நான் வாழ வைக்கிறேன். என்னால் முடியும் மேம். ம், கல்யாணம் பண்ணும்போது இப்படிதான் இருந்தாளா? அப்போதுலேருந்து இப்படிதான் இருப்பியா? இல்லையா? நல்லா இருப்பியா? சரி, அந்த குழந்தை கொஞ்சம் கழிச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன ஹெல்ப் பண்ணும்? இவங்களுக்கு தெரியல, ஜாப் அவ்வளோ ஜாப். நான் என்ன கெட்ட வார்த்தையில திட்டிடுவேனா? உங்க பாட்டில் ஃபோனில் பேசுவீங்க, ஓடி போவீங்க, பெற்றவங்களை கண்டுக்க மாட்டீங்க. மேம் ஜாப்லாம் இருக்கு மேம். 15,000 சேலரி மேம். 15,000 ரூபா உனக்கு கொடுத்தா நம்ம பண்ண தெரியாது? ஓட்டி கீட்டி பார்த்துட்டு படிக்க வைப்பாங்க ஒன்று, வேலைக்கு போகாமல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வைப்ப, அப்புறம் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணமா? இதெல்லாம் யோசிச்சிருக்கணும் ஓடி போகிறதுக்கு முன்னாடி. சரி, கூட்டிட்டு போங்க. அவங்க அப்பா எதனா பண்ணுவாங்க? எதுவும் பண்ண மாட்டாங்க. இல்லை மேம், அடிப்பாங்க மேம். எதுவும் பண்ண மாட்டாங்க. நாங்கள் தான் சொல்கிறோம், வெளியில் எல்லாரும் இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா எனக்கு யாரும் இல்லை மேம். இவளுக்கு நான், அவளுக்கு நான். அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அப்புறம் நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். எந்த ஆபத்தும் வராது மேம். நான் வேணா எழுதி கூட கொடுத்துட்டு போகிறேன் மேம் உங்களுக்கு. முதல்ல அவங்க அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் தேவை. ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கா, புரியுதுங்களா? அதனால தான் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கா. ட்ரீட்மெண்ட் பண்ண முதல்ல அவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட்டுங்கிறத விட கவுன்சிலிங் தேவை. சரி. ஒரு மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவளுக்கு அந்த மன அழுத்தத்துலேருந்து அவள் வெளியே வருவா. ம், அதுக்கப்புறம் உடம்ப பார்த்துங்க. சரியா? சரி. ஓகே, தேங்க்யூ.